ஓம் சக்தி என் புள்ளைக்கு இருக்கிற காத்து கருப்பு கந்திஷ்டி எல்லாம் ஓடி போயிடணும். மா இப்போ எதுக்குமா தள்ள ஒட்டரை அடிச்சுன்னுற? சும்மா இருடா. நான் எப்படி பார்த்தா உட்கார வச்சு செருப்பால் அடிக்கணும். வேப்பில் அடிச்சிட்டு இருக்கிறேன். துப்புடா. யார் மூஞ்சிலமா? ஏய் துப்புடா, துப்பு 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 துப்புடா, என் மூஞ்சில துப்புடா. இப்போ எதுக்கு பிரகாஷ்ராஜ் மாதிரிலாம் ட்ரை பண்ணுறாரு? எல்லாத்துக்கும் எனக்கே ஃபோன் பண்ணுவியா? அந்த மேனேஜர் ரமேஷ் போய்டா. கண்ட நேரத்தில் ஊர் சுற்றிட்டு வந்தா கனவுல பேய் தான் வரும். ஆமாம், கரெக்ட் டைம் வந்து படுத்தா மட்டும் கருணா கபூர் வருமா? சும்மா இரேண்டா. மா எல்லாம் உன்னால் தாம்மா. 3 மாசத்துக்குள்ள கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அதுலேருந்து கண்ட கனவா வந்துட்டு இருக்குது. அம்மா வேப்பில் அடிச்சிட்டேன்ல, இனிமேல் நல்லா தூக்கம் வரும். என்னம்மா? ஏய் துரை, அவன் கூப்பிட்டா இவன் கூப்பிட்டா நீங்க வெளியில கிளம்பி போயிட போறாரு. சாயங்காலம் பொண்ணு பார்க்க போனோம். கேட்டியாடா? சரிம்மா, எங்கேயும் போகல, இங்கே தான் இருக்கிறேன். யாருன்னு பாரு. ஃப்ரெண்டுமா. சொல்லல, காலங்காத்தாலே வந்துருங்க. எத்தனை தடவை திட்டினாலும் சூடு சொல்றேன் இல்ல. ஒரு பொறிக்கை தேடி இன்னொரு பொறிக்கை வந்திருக்குது. 2 பொறிக்கைங்களும் சேர்ந்து எங்க போய் பொறுக்க போகுதுங்களோ தெரியல. அதை நீங்க தான் சொல்லணும். வந்துருக்குது உங்க ஃப்ரெண்டு தானே? சாமிநாதன் சாமிநாதன் மொக்க வாங்கின கூட முறப்பணிக்கிறாரே. இவர் பேர் ஏகாம்பரம். இவர் கல்யாண மண்டபம் ஓனர். மண்டபம் வேலை தவிர இவரோட மற்ற வேலைலாம் என்னென்னு பார்த்தா, ஏரியாவில் பசங்க கிரிக்கெட் ஆடும்போது பால் எடுத்து போடுறது, அப்புறம் கேரமல் விடும்போது தண்ணி ஊற்றுறது. சரியான சிடுமுஞ்சிங்க. இவங்க பேர் பவானி. சாமியே நேரில் வந்து போதுண்டா சாமி அப்படின்னு கையெடுத்து கும்பிட்ற அளவுக்கு சாமி கும்பிடுவாங்க. இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. அதை விட ஜோசியத்தில் உங்கள் பையனுடைய ஜாதகத்தை பார்க்கும் பொழுது கல்வி யோகம், வித்த யோகம், மண் யோகம், பொன் யோகம் இதெல்லாம் சீரும் சிறப்புமாக செல்வாக்காக இருக்குது. ஆனால் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் இன்னும் 3 மாதத்துக்கு தான் இருக்குது. அதனால் இந்த 3 மாதத்துக்குள்ளே நீங்கள் திருமணத்தை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா அவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லைன்னா 4 வருஷத்துக்கு கல்யாணமே நடக்காது. ஏன் சாமியாராக கூட போயிடலாம். நெக்ஸ்ட் வீக் வந்து வாங்கிக்கோமா. என்ன காட்டுறேன் மாமாமே. வணக்கமாமே. இதான் அந்த டீச்சர். ஃபிட்டே என்ன மச்சி, ஈவினிங் பொண்ணு பார்க்க போற? ஒரு பீரை போட்டு தூங்கி அந்த மூஞ்சி நல்லா புஷ்ஷுன்னு வருவோம்ல. ஏற்கனவே 2 பீர் விட்டு தாண்டா வந்துருக்கிறேன். எனக்கு இல்லையா? ஆல்ரெடி அண்டா மேல குண்டாங்க ஊத்தா மாதிரி வீங்கி போயிருக்கிற. உனக்கு எதுனா பீரு? நான் சந்திரனே, ப்ளவுஸ் ரெடியா? தீபக், ஒரு 2 நாள் பொறுத்து வாங்கிக்கூடா, வேலை கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு. என்னண்ணே, நேற்று தரேன்னு சொன்னேன். ஏய் சட்டி, நீ வா. என்ன மாமே? ஏரியாவில் டான்ஸ் கிளாஸ் வச்சுதானே தீபக், அவன் தானே அது? ஆமாம். கேட்ட இந்த மாதிரிலாம் சொல்லாதண்ணா. டேய், அவனுக்கு எப்படி அப்படி ஒரு சம்பவம் நடந்தது? அவங்க ஆயா செத்துச்சுல்ல, 3 மாதத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணுன்னு அவசர அவசரமாக பூச்சி கட்டி வச்சுட்டுக்கிறாங்க. ஃப்ரண்ட்டில் இருக்கிற பேக் எடுத்தால் வண்டி வீலிங் ஆகிடும் போல. எப்படா இப்படியெல்லாம் நடக்குது? தட் இஸ் அரேஞ்ச் மேரேஜ். டேய் இப்படி வா. என்ன சொல்கிற? டேய், சூப்பரான பையனுக்கு சுமாரான பொண்ணும், சுமாரான பையனுக்கு சூப்பர் பொண்ணும் மாட்டும். இதுதான்டா காலங்காலமா கல்யாணம்ன்ற பேர்ல இந்த பெருசுங்க செய்யற பிகஸ்ட் மிஸ்டேக். அதோட மிச்ச பேலன்ஸ் தான் இப்ப பாத்திய பைக்ல குய்யா. சந்துரு, இந்தா ஜூஸ் குடி. உன் கையால பாய்சனே கொடுத்தாலும் குடிப்பேன் செல்லம். நாட்டி. கோ இன்சைட் செல்ல குட்டிமா. பார்த்தல வைஃப் லவ் பண்ணி கொத்துனது எப்படி இருக்குது காம்பினேஷன். கோல்டு ஃபிஷ் கூட குறவு மீனை விட்டா மாதிரியே இருக்குது. ஏன் வெறுப்பேத்துற? வெறுப்பேத்தலடா, இருக்கிற ஃபேக்ட சொல்றேன். அப்பங்காரனுங்க பொண்ணு அழகா இருக்குதான்னு பாக்குறது இல்ல, தனக்கேத்த அந்தஸ்து இருக்குதான்னு தான் பாக்குறானுங்க. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா 50 சவர நகைக்கும் ஒரு புது பைக்குக்கும் பையனை வித்துறானுங்கடா. மச்சான், நீ நேரில் போய் ஈவினிங் பார்க்க போறல கூட, அப்புறம் என்ன? அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்குது. பொண்ணை 2 கோட் பெயிண்ட் பண்ணி கொண்டா நிறுத்துவாங்க. பார்க்க அழகா இருக்கும், ஆனா உடனே ஜர்க் ஆயிடக்கூடாது. அங்க எடுக்கிற டிசிஷன் தான் உன் லைஃபோட கிளைமேக்ஸ். பாலா படம் மாதிரி சோகமா முடியறதும், ராஜேஷ் படம் மாதிரி கலகலப்பா முடியறதும் உன் கையில இருக்குது ராஜா. டே சீனு. சந்துரு, ஃபோன். பாத்தியா, ஃபோன் இங்க தாண்டா இருக்கு. இதாண்டா லவ். ஜுமாக்கா ஜூ டார்லிங். ஓ, ஐம் கமிங். ஐம் வெயிட்டிங். மச்சான், அந்த ஆள் சொல்கிறதெல்லாம் நீ மண்டையிலே ஏற்றிக்காத. நேராக நீ ஈவினிங் பொண்ணு பார்க்க போ. அந்த துரு பிடிச்ச தொண்டை சொல்கிறதுலையும் ஒரு பாயிண்ட் இருக்குடா. மெகா சீரியலை பார்த்து அழுகுற பொம்பளைங்களை விட மேரேஜ் சீடியை பார்த்து அழுகுற ஆம்பளைங்க தாண்டா அதிகம். நல்லா போயிட்டு இருக்கு. என்னம்மா
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இவ்வளவு நேரம்? வாங்க வாங்க, பாப்பா ரெடி ஆயிட்டு இருக்கா, இப்ப வந்துருவா. மா யாரும்மா இது? பொண்ணோட அம்மா. அப்போ நான் கிளம்புறேன். பொண்ணு நல்லா இருப்பாடா. இருக்கிற சொத்து பத்தி எல்லாம் என் பொண்ணுக்கு தான். எல்லாத்தையும் பொண்ணுக்கு எழுதிட்டு சோத்துக்கு எப்படி பிச்சை எடுப்பாரா? அவ்வளோ வசதிடா. 50 சவரன் நகைக்கும் ஒரு பைக்குக்கும் உன்னை வித்துருவானுங்க, உஷார். உங்கள் பிஸ்னஸ்லாம் அப்புறம் வச்சுங்க, முதல்ல பொண்ணை வர சொல்லுங்கள். டெசைனோ நல்லா இருக்கான்ல? 2 கோட் பெயிண்ட் பண்ணி கொண்டா நிறுத்துவாங்க, உடனே ஜர்க் ஆயிடக்கூடாது. சொன்ன மாதிரி 2 கோட்டை அடிச்சு கூட்டு வந்திருப்பானுங்களோ. நார்மலாக எப்படி இருப்பா? சீனே, ட்ரீமில் டைம் வேஸ்ட் பண்ணாத, நேராக நைட்டி போட்டு வர வச்சு பார்த்துரு. எஸ், ஒன்று பண்ணுங்க, பொண்ணுக்கு சோப் போட்டு நல்லா மூஞ்சி கழுவிட்டு ஒரு அழுகு நைட்டி போட்டு கூடுவாங்களேன். ஏய் உள்ள கொண்டு போடி போடி. வாடி. அப்புறம் புது நைட்டி இல்லை, பழைய நைட்டி கம்பல்சரி. அப்புறம் வெல் கையில் ஏதாவது ப்ராப்ஸ், முறம், தொடப்பக்கட்டை ஏதாவது கொடுங்களேன். அந்த தொடப்பக்கட்டை என் கையில் கொடுங்க. புள்ளையாரி வளர்த்து வச்சுக்கிற புள்ள இவர் பெரிய மன்மதன், என் மானவே போச்சு. மா என்னவா அவருக்கு இப்போ எதுக்கு சும்மா கத்தின்னு இருக்கிறாரு? இப்போ நான் என்ன தப்பா கேட்டேன்? கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்நாள் ஃபுல்லாக பட்டு புடவை கட்டிக்கிட்டு மல்லிப்பூ வச்சு நான் குடும்பம் நடத்த போகிறோம். காலையில் எந்திரிச்சு பாத்திரம் தொலைகிறதுலேருந்து நைட்டு வந்து படுகிற வரைக்கும் ஒரே ஒரு அழுகு நைட்டில் சுத்த போகிறா. அந்த லுக்கில் எப்படி இருக்கான்னு பார்க்கணும்னு நினச்சேன். மா நீ சும்மா இருமா, நயன்தாராவே நைட்டில் நார்மலாக தான் இருக்கும். ஒரு நார்மலான பொண்ணு நைட்டில் எப்படி இருக்குன்னு பார்க்க நினச்சா தப்பு இருக்கு பாரு. ஏய் இவனுக்கு 3 மாசத்துக்குள்ள பொண்ணெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுடி. அந்த ஜோசியர் சொன்னா பாரு, அது மாதிரி இவன் சாமியாரா தான் போவான். டேய் நான் சாம விடுறேன்டா, நீ சாமியாரா தான் போவே. சரி சரி நான் பார்த்துக்கிறேன். எங்க வீட்ல இருக்கிறவங்கள பத்தி பேசல, அவ்வளவுதான். வாடி. நான் எதுக்கு வாய போடணும்? நான் எதுக்கு வாய போடணும்? உங்க அம்மா வாய போட சொல்லு. நம்ம வெளியில Sweet honey. டிவி மேல பொண்ணு போட்டோ வச்சிருக்கேன்டா. சார் ஊன் சொன்னீங்கன்னா உடனே முடிச்சிடலாம். உடனே ஊ சொல்லிட்டேன், முடிச்சிடலாமா? மா இது வேற ஊமா. ஒரு தேவதை வந்து விட்டால் என்னை தேடியே. ஏமா 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 நோ ப்ரோ, முடிவு பண்ணிட்டோம் ப்ரோ. இந்த அரேஞ்ச் மேரேஜ்லாம் நமக்கு செட்டே ஆகாது. பியூட்டிஃபுல்லாக ஒரு பொண்ணை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணலான்னு. டேய், லவ்னா உனக்கு அவ்வளோ சாதாரணமாக போச்சா? லவ் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அதை விட கஷ்டம் மூஞ்ச கிட்ட பார்க்குறது தெரியுமா? ஸோ டேய், லவ் பண்ணுறதும் போலீஸ் வேலையும் ஒன்று. ஊர் வாயில விழணும், குடும்பத்தில் நல்லது கெட்டது போக முடியாது, டயத்துக்கு தின்ன முடியாது, தூங்கவும் முடியாது. மொத்தத்தில் சொல்ல போனால் அது ஒரு நாய் வாழ்க்கை. மச்சான், இதுக்கு நீ வீட்டில் பார்க்குற பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கலாம். டேய் சட்டி, லைஃப் ஃபுல்லாக வாழ போகிற பொண்ணு அவளுக்காக நாய் மாதிரி அலையிறதுல எந்த தப்பும் இல்லை. அதுவே பெட்ரு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். ஐ லவ் யூ. வாட்? லவ்வா? ஏங்க பப்ளிக்ல அழுவாதீங்க. சாரிங்க, தெரியாம சொல்லிட்டேங்க. ஏங்க டிஷர்ட் விடுங்க. சாரிங்க, இதாங்க என்னோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட். ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து சொல்லிருக்க கூடாது. ஏன்? இப்பதான் ஜெகன் வந்து ப்ரோபோஸ் பண்ணிட்டு போயிருக்கான். அவனுக்கு நான் ஓகேன்னு வேற சொல்லி தொலைச்சிட்டேன். ஐயோ, எமகா பைக்கெல்லாம் வச்சிருக்கே, அவன் ஷேர் ஆட்டோலாம் வந்து ப்ரோபோஸ் பண்ணான். அப்படி போட்டேன்னா மொண்டம். எனக்கு இல்லை எமகா, எனக்கு இல்லை. கடைசி வரைக்கும் எனக்கு ஷேர் ஆட்டோ தான். என்னது லவ் பண்றியா? உன் பேர் என்ன? சீனு. சீனு. அப்போ வேலைக்கு ஆகுது. நோ சான்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. ஏன் வேலைக்கு ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? உன் பேரை பாலாஜி பிரசாத்லாம் இளங்கோவை மாற்ற முடியுமா? எனி நியூமராலஜி ப்ராப்ளம்? பிகாஸ் நான் ஆல்ரெடி ஃப்ரான்சிஸ்னு ஒரு பையனை லவ் பண்ணியிருக்கேன். எஃப்னு டேட்டு வேற குத்திருக்கேன். இப்போ அவனுக்கு எனக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சு. சப்போஸ் உன் பேரை பிரசாந்த்னு இருந்தா ஒரே ஒரு கொம்பு தான்.
பாலாஜி நயன்தா ஈஸியா பீனை மாத்திடலாம். எல்லங்கோ நயன்தா ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு சின்ன கோட் தான். இப்போ நீ பி ஆரியா, பி ஆரியா இல்லனா இ ஆரியா? இப்போ நான் எஸ் ஆவறேன். எஸ்ஸா? ஐய என்ன லவ்லாம் இவ்வளோ ஒஸ்டா போயிட்டு இருக்குது? டேய் இப்பெல்லாம் ஃபேஸ்புக்லயே ஃபேஸை பார்த்து ஃபேமிலி ஆயிடுறாங்க. இதுதான் இப்பத்த ட்ரெண்டுடா. சட்டி தலையா எடுத்து சொல்லு. ஐயோ ப்ரோ, இந்த ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ஆகி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி இந்த ஃபோன்லேயே குடும்பம் நடத்துகிற கச்சடாலாம் நமக்கு செட் ஆகாது ப்ரோ. உனக்கு இப்போ எப்படி தான் வேணுன்ற? அது வந்து உங்கள் லெவலுக்கு புரியும்படி எப்படி சொல்கிறது? இப்போது வீட்டாண்ட கூடையில் தந்து விற்கிறதும் மீன் தான், பீச்சாண்ட விற்கிறதும் மீன் தான். ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம்? பீச் மீன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதான் வேணும் எனக்கு. கரெக்டாக தான் சொல்கிறாங்க. அழகாக இருக்கணும் ப்ரோ, ஆனால் அரைத்தலாக இருக்கக்கூடாது. ஜீன் போடணும், ஆனால் பசங்களை பார்த்து சீன் போடக்கூடாது. ஃபேஸ்புக்கில் 100 ரெக்யூஸ் கொடுத்தாலும் ஒருத்தனையும் மதிக்கக்கூடாது. செல்ஃபியில் மட்டும் அழகாக இருக்கக்கூடாது. குரூப் ஃபோட்டோலையும் குல்ஃபி மாதிரி அவள் தான் அழகாக இருக்கணும். மொத்தத்தில் அவளை பார்த்த உடனே பேய் அரைஞ்சா மாதிரி இருக்கணும். பவானி கேட்டாங்க ஏன் இப்படி பொண்டாட்டி சொத்துக்கு மரியாதை கட்டு போயிடும். ஏன் கூட பிறந்தவரே கூட பிறந்தவரே எழுதிக்க கூடாதா? நாங்க இப்படி கஷ்டப்பட்டு இருக்கோம்ல. இதுக்கு மேல நீ தான் ஒரு பொம்பளையா உங்க மனுஷன் பேசுறா? சரி பாடி போலாம். ஒரு வீட்டை எழுதிக்கிற வக்கு கிடையாது. ஏய் வாடா போலாம். நான் தம்பியை விட்டுட்டு வர மாட்டேன். ஏய் அது பையலடா பொண்ணுடா. வாடா. பையன் நினைச்சு தானே விளையாட்டு இருந்தேன். இவன் வேற ஒருத்தன். இவன் அண்ணன் வாங்க வாங்க எல்லாத்தையும் நீங்களே வச்சு தின்னுங்க. மச்சான். நான் பேசுறேன். சரி. அன்னைக்கு அவன் பொண்டாட்டி அந்த பேச்சு பேசினா எதுவுமே நடக்காத மாதிரி கூடவே நின்று வேடிக்கை பார்த்தான். இப்போ எந்த மூஞ்ச வச்சுட்டு இங்க வந்திருக்கான்? ஐயோ சத்தமா பேசாதீங்க, அண்ணனுக்கு கேட்டுற போகுது. அவனுக்கு கேட்டு போகுது, எனக்கு என்னடி வரும்? மச்சான், ஞாபகம் மருதின்ற ஒரு கிஃப்ட்டை கடவுள் நமக்கெல்லாம் கொடுத்துருக்கான். எதுக்கு தெரியுமா? இப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் அத்தனை மறந்துட்டு வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்குன்றது தான். ஆனா நீங்க பழசெல்லாம் ஞாபகத்தில் வச்சுட்டு இப்படி பிடிவாதம் பிடிக்கிறீங்க. தங்கச்சி வேற வழி இல்லம்மா, நான் போறேன். ஏய் அண்ணே இருக்க சொல்றாரு, போகாத அண்ணே. ஏ கல்ல, அண்ணன் குளிக்க பாருடா. இட்லி சுட்டு வை, தொட்டுக்க மிளகா பொடி. நல்ல குடும்பம்டா. ஹே மாம்ஸ். மாப்ள இப்போ எதுக்கு மூக்கு 3 இன்ச்சு எரியுது, கண்ணு 2 கார் லைட் மாதிரி எரியுது? மாமா உன்னை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறல்ல. பதிலுக்கு நானும் மூஞ்ச பார்க்கணும்ல. நார்மலாவே என்ன மாப்ள என்ட்ரியிலே இச்சு துப்புற? ஆமா, இது நான் நெத்தியில கேரம் போர்டு காயின் நோட்டு வந்துடுறேன். குலதெய்வ சாமி. ஓ சாமியா? நீ குளிச்சிட்டு வா, நான் டிஃபன் ரெடி பண்றேன். சரிம்மா. சரி மாம்ஸ், நீ போய் சாப்பிடு, நான் கிளம்புறேன். மாமாவை தனியா விட்டுட்டு போறேன். மாடிக்கு வா, தள்ளி விட்டு போறேன். நைட் வரும்போது வாங்கிட்டு வரேன். அப்புறம் தம்பி நல்லா இருக்கான்ல? மாப்ள அது முறை பொண்ணு. சின்ன வயசுல தெரியாம சொன்னு தான் நினைச்சேன். தெரிஞ்சுதான் சொல்லியிருக்கானா? இவன் மால்ல அடி வாங்கணும்னாச்சு. மச்சி கண்ணெல்லாம் கலங்குதுடா. இவ்வளோ பேர் சொல்ல உங்கள் ஆளை பார்க்கறதுக்கு என்ன மட்டும் கூட்டு வந்தால ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். என் மேலே உனக்கு அவ்வளோ பாசமாடா. ஏச்சி, நீ பக்கத்தில் என்ன கொஞ்சம் நல்லா இருக்கும். என் ஆள் என்ன பார்க்கும்போது வெயில் படம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன்ல, அதான். நான் மச்சான் கூட்டு வந்தா சீன் வைத்துற. எனக்கு ப்ராக்டிகல்ஸ் இருக்குடி, நான் கிளம்புறேன். போடி போ. வெளில உனக்காக ஒருத்தர் வெயிட்டிங். யாரு? நீ போய் பாரு. ஏய் நான் லவ் பண்ண வந்தியா? பின்ன லாண்ட்ரி துணி போட வந்தேன். ட்ரெஸ் பண்ணி இதெல்லாம் பார்த்தா தெரியல. லவ் பண்ண தான் வந்தேன். நாங்கள் 2 பேரும் 6 மாசமா லவ் பண்ணுறோம். கல்யாணம் பண்ணிட்டு அமெரிக்கா போகிறோம். யாரு நீங்கள் 2 பேர் தானே? தாராளமாக போய் செட்டில் ஆகுங்க. அமெரிக்கா இதெல்லாம் சகஜம்பா. நான் சொன்னது அவளை. ரொம்ப குனியாதரா, மூக்கு கீழே வந்துட போகுது. பஞ்ச் வைடா. இப்போதான் வச்சேனே. ஆமா, நீ என்ன இந்த குழு ஜோரம் வந்த கேள்வி மாதிரி தள்ள குலாலா போடுறே? ஏண்டா தெரியாத மூஞ்சிக்கிட்ட போய் அடி வாங்கி வந்துக்கிறேன். இதுக்காக ஜாகி ஜான் ஜெட்லின்னு தெரிஞ்ச மூஞ்சிக்கிட்டே போய் அடி வாங்கி வர முடியும்? இவனுங்க பரவாயில்ல ப்ரோ, இன்னொரு டீம் இருக்கானுங்க. ஐயோ இன்னொரு டீம் வேற இருக்குதா? வாக்கிங் கூட்டு போற நாயை பார்த்து தெருநாயை கொலைகிற மாதிரி ஏரியாவுக்கு ஒருத்தன் நிற்கிறான். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ குமார், கொஞ்சம் இல்லைங்க. என் பேர் குமார் இல்ல. அப்போ டெல்லி பாபா? டெல்லி பாபா ஸ்டூபிட். ஸ்டூப்பிடா? அதுவும் அவங்க பேரு சொல்லிட்டு போங்க. ஓ திட்டுறீங்களா? ஏங்க ஏய்
பேரை சொல்லிட்டு திட்டுங்க. கேட்குறேன் சொல்லிட்டு போங்க, இல்லைன்னா குமார் பார்த்துப்பா. ஏன் இப்படி ஊந்துவாருன்னு வர? ஏங்க பேர் சொல்லிட்டு போங்க. அவள் பேர் மகா. தேங்க்ஸ் பிரதர். நீனா உங்கள் வீட்டில் பேப்பர் போடுற பையனா? ஏய் லவ் பண்ணுற பொண்ணுடா. டேய் பேரண்ட்ஷிப்புக்கு பேண்ட் சொக்கா போட்டாமல் இருக்கேன். உங்கள் ரேஞ்செலாம் செட் ஆகுது பிரதர், விட்டுருங்க அதை. உட்காரா உட்காரா. ஏய் உக்காருன்றாங்களே. உட்காருனா உட்காந்து பேண்ட் எடுக்காம எங்கள் அம்மா திட்டுவாங்களே. போட்டனா அப்படியா? கண்ணாடி கீழே போட்டப்ப இது காடு கழுவி அங்கே ஏரியா விட்டு ஏரியா வந்து ஏன் லைவ் சார் பண்ணுறீங்க? 6 மாசம் பண்ணிக்கிட்டா நான் 6 மாசமா அப்படியே பண்ணி இந்த தடவை எரியுமே உங்களுக்கு. அடி தோளில் ஒன்று வச்சுன்னு ஐயா. கைத்து இல்லை கைத்து தொங்கியா மகா இல்லுன்னு மேலே பார்க்கான். இந்த ஏரியா பக்கம் ஒன்று பார்க்க கிடையாது. சரி அவனுக்கு 2 பேரும் எப்படி சமாளிக்க போற? டேய் சட்டி 2 பேர்டா 3 பேர். 3 பேரா? அது ஏன்டா மூஞ்சில 300 நம்பியார காட்டுற? பேக்கில் போடா. டேய் 3ஆவதா ஒருத்தர் சொன்னிய, அவன் எப்படிறா? அவன் உன்ன மாதிரியே இருப்பான். என்ன மாதிரினா ஃபுல் டெரரா? பைத்தியம். மகா பேரை கண்டுபிடிச்சிட்டேன். மகா மகா நில்லுங்க. மகா 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 மகா. என்ன பாஸ் பேசுறீங்க? நான் 2 வயசுல இருந்தே பேசுவேன் இல்ல பாஸ், மகா கிட்ட பேசுறீங்க. மகாவா? லவ் பண்றேன். ஏன் இவ்வளோ சீமா சிரிக்கிற? நீங்க ரொம்ப லேட்டு. இல்லையே சிரிச்சோடனே சொல்லிட்டேன். மகா மேட்டர் சொன்னேன் பாஸ். அநேகமா எனக்கு தான் உஷாராவாங்கன்னு நினைக்கிறேன். நேத்து கூட என்ன பார்த்து சிரிச்சாங்க தெரியுமா? நேற்று இதே மாதிரி தான் வந்திருந்தியா? boss. அப்போ கண்டிப்பாக சிரிச்சிருப்பாங்க. என்னடா மண்டை இது? டீ கடையில் டைல்ஸ் ஓட்டினா மாதிரி இதை பார்த்தா எல்லாருமே சிரிப்பு வருமே. எனிவே நாளைக்கு வராதீங்க, வந்தாலும் வேஸ்ட் தான். ஏன்னா அவ எனக்கு தான். டேய் ஃபங்கஸ் மண்டையா, பேசிட்ட பைக் மறந்துட்டு எடுத்துட்டு போ. ஹெல்மெட் மட்டும்தான் இந்த. பாய். சீக்கிரமா போடா, விஷால் முறைகிறார், அடிக்கடிக்க போறாரு. எதிச்சு போ. உனக்கு எதுக்குண்ணே இந்த வேலை எல்லாம்? பாவாடை புளிகிறதெல்லாம் பழகி போச்சுமா. அம்மாடி அன்னைக்கு நான் என்னைக்கு வாக்கப்பட்டணும், அன்னையிலேருந்து வெறும் வாஷிங் மிஷினாக தானே இருக்கேன். அரிய ஃபேக்ட் விடு. ஆமா மாப்பிள்ளைக்கு இது வரைக்கும் வரன்னு பார்த்தியா இல்லையாடா? ஏன்னா அதை கேட்குறேன். எந்த பொண்ணை காமிச்சாலும் நுனி நாக்கில் ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு வேணான்னு சொல்கிறான். எப்பா இந்த உலகத்தில் யாருக்கு தாண்டா பிரச்சனை இல்லை? ஒரு மனுஷன் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து கிளம்பி போகிற வரைக்கும் ஒவ்வொரு நாளும் ஒரு பிரச்சனை தான். இந்த வந்துருச்சு. யாருண்ணே? ஓ அண்ணி தான். ஹலோ நான் பொம்மி பேசுறேன். சொல்கிறா என் தங்கம். ஒரு நிமிஷம் அம்மா பேசணுமா? அப்போ நான் பம்மி பேசுகிறேம்மா. என்னய்யா போன வேலை முடிஞ்சா இல்லையா? நான் இப்போ தானே வந்திருக்கேன், வந்த உடனே பேச முடியும். பாரு வேலையை முடிச்சிட்டு வரதா இருந்தா வா, இல்ல உன் தொங்காச்சி வீட்லயே ஓசி சோறு தின்னுக்கிட்டு கடை. என் போன்ல பேலன்ஸ் இல்ல, நான் அப்புறம் கூப்பிடுறேன். நல்ல வேலை பேலன்ஸ் கட் ஆயிடுச்சு, இல்லைன்னா கொன்று கொலையறுத்திருப்பா. என்ன கோமா இருக்காங்களா அண்ணி? அவளை விடுப்பா, ஒரு சாதம் திங்கிற போதும். அண்ணனுக்கு ஊரில் கொஞ்சம் கடன் ஆகி போச்சு. நம்ம அப்பா அம்மாவுக்கு சொந்தமான ஓட்டு வீடு இருக்குல்லடா, அதை நான் விற்கணும். உன் கையெழுத்துக்கு எடுத்தாப்பா இங்கே வந்தேன். என்ன நேனே, இந்த கையெழுத்து பிரச்சனைனால தானே என் வீட்டுக்காரர் அண்ணி அவ்வளோ பேச்சு பேசிச்சு. திருப்பி அதை பத்தியே பேசுற? இல்லப்பா அன்னைக்கு சூழ்நிலை இல்லை. நீ எதை பத்தியும் பேசாத. முதல்ல சீனுவோட கல்யாணம் முடியட்டும், அவர்கிட்ட உட்காந்து பேசி நானே வீட்டை உன் பேர்ல எழுதி வைக்கிறேன், சரியா? உனக்கு இருக்கிற பெருந்தன்மை நான் கட்டின பெருச்சாளிக்கு இல்லையாடா. சரி சரி வா சாப்பிடு. மகா பின்னாடி சுற்றி இந்த எல்லாரையும் அச்சு ஓட விட்டேன். ரவியை வச்சுன்னா அச்சா நீ ஆச்சா? நீ யார் காசுல சரக்கு அடிச்ச? வைக்காலாரி தலையா. சில இடத்துலலாம் முருகர் மாதிரி யோசிக்க கூடாது, பிள்ளையார் மாதிரி யோசிக்கணும். அப்பதான் பழம் கிடைக்கும். நாளைக்கே போய் மகா கிட்ட லவ் சொல்றேன். நாளைக்கேவா? ரொம்ப அவசரப்படுற மச்சான். டேய் சட்டி, லவ்ன்றது கேம் ஷோல பஸ் அமுகிற மாதிரி கொஞ்சம் விட்டோம் அர்த்தம் அமிடுவோம். அதனால நாளைக்கே போயிட்டு மகா கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவ நீ? ஜுமாக்கா ஜூ ஜுமாக்கா ஜூ. நைட்டு போதில் கிஃப்ட் கொடுப்பேன் அப்படி இப்படி. இங்கே வந்து சும்மா உக்காந்துக்கிற. இந்த கிஃப்ட்டை போய் எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். பேசாம இவங்கிட்ட கொடுத்து அனுப்புடா. டேய் நானா என் ஆளுக்கு அரிசி மூட்டையா கொடுத்து அனுப்புறேன், இவங்கிட்ட கொடுத்து அனுப்புன்ற. லவ் மச்சான். அண்ணாச்சி கடைக்கு பழம் வாங்க போனாலே குரங்கு நினச்சி கொம்பெட்டு அடிக்கிறாங்க. இவங்கிட்ட கொடுத்து அமிச்சா ஏன் லவ் என்னத்துக்கு ஆகுறது? ஆமா நான் தான் உங்களெல்லாம் கூப்பிடுறதே இல்லையே, நீங்களே எதுக்கிட்ட வரீங்க? மச்சி லவ்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, இதெல்லாம் டிஃபால்ட் மாமே. உங்க கூட சுத்துறான் பாத்தியா, அதான்டா என் ஃபால்ட்டு. சினே ஆள் பார்த்து மாமே. ஹாய் செல்ஃபியா? இருங்க நானும் வரேன். இவன் எப்படி இங்க வந்தான்? சரி மூஞ்சி கொஞ்சம் சுகமாவையா. எதுக்கு? இன்னைக்கு நம்ம ஹீரோவை அந்த வில்லங்க கிட்ட மாட்டி விட்டு எப்படி அடி வாங்க வைக்கிறேன்னு மட்டும் பாரு. எப்படி வைக்கிறேன் பாரு. ஹே வர சுகமா இரு.
நீங்களாம் காலேஜ் பொண்ணுங்களா? உங்களாம் மனசாட்சி இருக்கா? அவன் கஷ்டப்பட்டு பணத்தை போட்டு படத்தை எடுத்து வெள்ளிக்கிழமை இதுக்கு ரிலீஸ் பண்ணுறான். நீங்கள்லாம் ஆளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டை உஷார் பண்ணி தேட்டருக்கு கூட்டு போவீங்கிற நம்பிக்கையில் தானே. அதை விட்டுட்டு வாக்கிங் போகிற ஆன்டி மாதிரி வந்து பார்க்கில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. எந்திரிச்சு போங்க, நான் யார் கூட தனியாக பேச. அவளே மூட் அவுட்ல இருக்கா, பேசாம போயிரு. மூட் அவுட்டா? என்னாச்சு புஜ்ஜுமா? மகாவை 4 பொறுக்கி பசங்க கிண்டல் பண்ணிட்டாங்க. என்னங்க உங்கள் 3 பேரை யாரும் கிண்டல் கூட பண்ண மாட்டாங்க. சரி விடுங்க, அதான் நான் பண்ணிட்டு இருக்கேன்ல. எவன் கிண்டல் பண்ணது? அவனுங்க தான். இந்த புல்டோசருக்கு ஆஃப் டவுசர் போட்டாமல் இருக்கானுங்களே, அவனுங்களா? ஆமா, ரொம்ப இன்டீசென்ட்டா வேற பிஹேவ் பண்ணாங்க. ஏன்டா இப்படி பேசுறீங்கன்னு கேட்டா எங்களையும் அசிங்கமா திட்டுறானுங்க. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. மகா கிட்ட இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணானுங்கள, இட்ஸ் எனஃப். சிரிக்காத. என்னடி திரும்பி வரா? பரவாயில்ல, தள்ளி உட்காந்துக்க. மகா, ஒரு சின்ன லாஜிக் இடியுது. நீ தான் இன்னும் என்ன லவ் பண்ணலையே, நான் ஏன் உனக்காக போய் சண்டை போடணும்? புரோஜனமே எல்லாம் போருக்கு போகக்கூடாது பாரு. அப்ப இவ லவ் பண்ண அடிப்பியா? தனியாக கொண்டு போய் கிஸ் அடிப்பேன். வாய் மூடி. மகா, உனக்கு ஆர்டரே தெரிலம்மா. ஃபஸ்ட்டு லவ்வே, அப்புறம் சாங்கு, அதுக்கப்புறம் தான் ஃபைட்டு. நீ எடுத்தோடனே டியூஷன்னா எப்படி? இவ மாசு இல்லடி, தமாசு. போலாம் வா. எக்ஸ்கியூஸ் மீ, நான் காட்டவா ஆபாசு? தோன்ட்டானே அரலூசு. இவன் போக மாட்டான், ஏன்னா இவன் உங்களை உண்மையா லவ் பண்ணல. நான் போவேன், ஏன்னா நான் உங்களை எங்க வாங்கின? பர்மா பஜார்ல வாங்கினது. அது வந்து மறந்துட்டியா? அதுதான் எங்க வாங்கின சொல்லி கேட்டேன். போயிட்டு போறாங்க போ. இப்ப பாருங்க என் பவரை. கண்ணாடி பிடிமா, நான் போய் அடிச்சு. இங்க லேடிஸ்லாம் இருக்காங்க, ஒண்ணு அடிக்க கூடாது. ஏய், நான் அவங்கள அடிச்சுட்டு வரேன்னு சொன்னேன். 6 இப்ப பாரு, பார்க்குக்கு வர போற பொண்ணுங்களை எல்லாம் கிண்டல் பண்றீங்களா? உங்களை எல்லாம் பார்த்து ஓடி ஒளியறதுக்கு நான் முயல் இல்லடா, புயல். சூப்பர் பஞ்சு தலைவா. இப்போ எங்க பஞ்ச பாக்குறியா? ஏய், டீ சாப்பிட்டு வந்து அடிக்கலாம் வாங்கடா. இளம்பெண் கமிஷனரிடம் சரமாரி புகார். என்னடா இது மச்சான், மூஞ்சில எப்போது முளை அப்படியே தடவிட்ட மாதிரியே தெரிகிறாரே. பவானி, துணி மடிச்சிட்டு இருக்கேன். தெரியுது, வா. இந்தா என்னது? பாரு, கேள்வி கேட்காத. பொண்ணு எப்படி? ரொம்ப அழகா இருக்காங்க. மிலிட்டரிக்காரன் பொண்ணு, நல்ல வசதி, நம்ம அந்தஸ்துக்கு ஏத்தது. சீனுக்கு பார்த்த உடனே பிடிச்சிடும். அந்த மிலிட்டரிக்காரனுக்கு பிடிக்கணுமே. ஏன் என் பிள்ளைக்கு என்ன குறைச்சல்? அதான் வாய் இருக்குதே. பொண்ணை நைட்டியோட வா, பல் விளக்காம வா, மூஞ்சி கழுவாம வான்னு. பொண்ணை பத்தி சும்மா இருப்பானா? பொண்ணை பார்க்கறதுக்கு எதுக்கு வீட்டுக்கு போடு? வேற எங்கடி கூட்டு போ. மச்சான், பொண்ணை பாடுறான்னு உங்க பையன்ட்டு ஒரு போட்டோவை கொடுக்குறீங்க. அவன் வாங்கி 1 மணி நேரம் அப்படியே உத்து பார்த்துட்டு பிடிக்காததுக்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சிட்டு கீழே போட்டுறான். நான் என்ன சொல்றேன், மாப்பிள்ளைகிட்ட எந்த தகவலுமே சொல்லாம ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வைப்போம். பொண்ணை திடீர்னு கொண்டு வந்து நிறுத்துவோம், படான்னு பிடிச்சி போவோம். மச்சான், நீங்க பிளேஸ்மெண்ட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணுங்க, மற்ற விஷயங்களை நான் பார்த்துக்கிறேன். என்னடா தங்கம்? பிள்ளையாரப்பா, போற காரியம் ஜெயிக்கணும். இப்போ எதுக்கு ஸ்பீட் பிரேக்கர்ல ஏறி இறங்குற ஸ்கூட்டர் மாதிரி பண்ணிட்டு இருக்கிற? மாப்பிள்ள தோப்புக்கறணும். ஏன் புள்ளியாரியா மாத்திரம் அதை ஒழுங்கா போடு. ஏதோ பரிகாரம் சொல்லி கூட்டு வந்து என்னது பாக்கெட்ல வச்சிருக்கியா? அம்மா. ஹலோ அண்ணே, தங்கச்சி, அவனை கூட்டிட்டு வந்துட்டியா? மாப்பிள்ள பக்கத்துல நிக்குது. பொண்ணை பார்த்துட்டியா? இல்ல அண்ணே, பொண்ணை தான் இன்னும் பார்க்கல. அவங்க அம்மா அப்பா எல்லாம் வந்துட்டாங்க. பொண்ணு விளக்கேத்த போயிருக்காளா, நீ அவனை சீக்கிரம் கூட்டு வந்துரு. சரி. ஏதோ நீ குருமா பண்ற மாதிரி தெரியுதே. பரிகாரத்தை நீ பாக்குற, பரிகாரம் உனக்கு பிடிச்சி போச்சுன்னா பரிகாரத்தை முடிச்சிடலாம். வா. அதான் என்ன பரிகாரம்? அதுக்கு தானே நீ கூட்டு போனா. மாமா சொல்றேன், வா மாப்பிள்ள. இந்த மாதிரி விஷயத்த கோவில்ல வச்சு பேச யார் இவங்கெல்லாம்? பரிகாரம் சந்தோஷமா இருக்கு சார். மச்சான், இதான் என் பையன். ஹலோ மை டியர் பாய். இவர் எங்க மாமா. ஹலோ, ஐ அம் மேஜர் சந்திரகாந்த். என்ன கரும்பு மிஷின் உள்ள கை விட்டாம இருக்கா? எனக்கும் அப்படிதான் இருக்கு. பை தி வே, ஷீ இஸ் மை வைஃப். வணக்கம். வணக்கம். பையன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்காருங்க. யார் இவங்கெல்லாம்? பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். என்ன இதெல்லாம்? அங்க பாரு.
இருக்கலாம்ல? என்னடி இவ்வளோ நேரம்? இதை விட ஒரு அழகான பொண்ணு உன் பிள்ளைக்கு எங்க தேனாலும் கிடைக்காது. ஃபிக்ஸ் ஆயிடு.